ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த கேள்வி பார்க்கணும்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் இப்படி 3 தரவு கொடுத்துருக்காங்க. இந்த 3 தரவுகளில் எந்த தரவு சரியான தரவு அப்படின்னு சொல்கிறது தான் கேள்வியாக அமையப்பட்டிருக்கு. சரி தானே? இப்போ கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் பாருங்கள், மேலே 3 தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? அகிலத்தொடை சமன் 0க்கு மேலுக்கும் இடையிலுள்ள நிறைவெண்கள். அகிலத்தொடை வந்து 0க்கு மேலுக்கும் இடையில இருக்க நிறைவெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. 0க்கு மேலுக்கும் இடையில இருக்க நிறைவெண்கள் சொல்லும் பொழுது 0ம் வராது, 7ம் வராது. அது ரெண்டும் இல்லாம ஏனைய அனைத்து எண்களும் தான் அங்க வரப்போகுது. அப்ப 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எண்களும் அகிலத்தொடைகளுக்கு வரப்போகுது. அப்படித்தானே? ஓகேயா? அடுத்து பாருங்க, ஏ அப்படின்றது வந்து 0க்கு மேலுக்கும் இடையில உள்ள முதன்மை எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை எண் அப்படின்னு சொல்லும் பொழுது முதன்மை எண்ணுக்கு வந்து 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்காது. அதாவது 2 காரணிகளுக்கு மேல இருக்காது. 2 காரணிகள் தான் மேக்சிமமா இருக்கும். அதை வகுக்கக்கூடிய காரணிகள் 2 தான் இருக்கும். அப்ப 2 காரணிகளை மட்டும் கொண்டு முதன்மை எண்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, ஒன்றாலும் தன்னாலும் மற்றும் வகுப்படக்கூடியவை முதன்மை எண்கள் சொல்லிட்டு. அந்த டெபினிஷன் பிழை. ஓகே தானே? அப்படி சொல்லும் பொழுது ஒன்றும் முதன்மை எண்ணுக்குள்ள வந்துடும். ஆனா ஒன்று ஒரு முதன்மை எண்ணா இல்லை. ஓகேயா? அப்ப ஏ அப்படின்றது முதன்மை எண்களை தான் சொல்லியிருக்காங்க. 0க்கு மேலுக்கு இடையில இருக்குது. அப்போ 1 வராது, 2 வரும், 3 வரும், 5 வரும், 4, 6, 1 இது 3ம் முதன்மை எண் இல்லை. ஓகே தானே? அடுத்து பாருங்க, பி அப்படின்றது வந்து 0க்கு மேலுக்கும் இடையில உள்ள 2ன் மடங்குகள்னு சொல்லியிருக்காங்க. 2ன் மடங்குகள்னு சொல்லும்போது 2 ஒரு 2ன் மடங்கு, 4 ஒரு 2ன் மடங்கு, 6 ஒரு 2ன் மடங்கு. அப்ப இவ்வளவும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க தரவு. இதன் அடிப்படையில் 3 கூற்று இருக்கு. இல்லை எது சரிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஒன்று தான் சரியா, அதன் கீழ் கோடில சொல்றாங்க. முதலாவது தரவு பாருங்க, கூற்ற பாருங்க. ஏ ஒன்றிப்பு பி. ஏ ஒன்றிப்பு பி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோத்தையும் சேர்த்து சொல்றது. அப்ப ஏ ஒன்றிப்பு பின்னா இது அவ்வளோத்துக்கும் உள்ளுக்கு இருக்க தரவுகளும் இதுல இருக்க தரவும் சமன் அப்படின்னு சொல்லி முதலாவது சொல்லியிருக்காங்க. சமனா இல்லை, ஏன் 2 இருக்கு, ஓகே, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. ஆனா 1ங்கிறது ஏலையும் இல்லை, பிலையும் இல்லை. ஸோ முதலாவது கூற்று சமன் அப்படிங்கிறது வந்து இல்லை, பிழை, சமன் இல்லை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஏ இடைவெட்டு பி. இடைவெட்டு அப்படிங்கிறது வந்து 2க்கும் பொதுவா இருக்குது. 2லையும் பொதுவா என்ன இருக்கு? 2 இருக்கு, வேற எதுவும் இல்லை, 2 மட்டும்தான் பொதுவா இருக்கு. ஆனா இங்க சொல்லியிருக்காங்க 2ம் 4ம் பொதுவா இருக்கு. 4 பொதுவா இருக்கா? இல்லையே, 4 வந்து பிங்கிறது தரவுல மட்டும்தானே இருக்கு. ஸோ அதுவும் பிழை. மூணாவது பாருங்க, நம்பர் ஆஃப் ஏ. ஏல காணப்படுற உறுப்புகளின் எண்ணிக்கை 3ன்னு சொல்றாங்க. ஏல எத்தனை உறுப்பு இருக்கு? இந்த 1, 2, 3. ஏல 3 உறுப்பு இருக்கா? ஆமா தானே? அப்ப இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். இந்த ஆன்சருக்கு நீங்க கீழே கோடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே தானே கைஸ்? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.